ஓ மை காட், 5000 ரூபா கொடுக்குறானுங்களாடா பாவிங்களா. சாப்பிட்டு போட்டு நீ போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துரு, அதுக்கும் நானே செலவு பண்ணிடுறேன்னு காசு கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இல்லடா 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற பிரியாணி ஒருத்தர் சாப்பிட்றது அதில் ஒரு செக் 20 மினிட்ஸ் பண்ண முடியாத விஷயத்த இது வந்து 5000 போய் லைஃப் ரிஸ்க் பண்ண முடியும். உடல்ல என்ன ஆகுறது? பட் ஹாப்பியா சந்தோஷமா நிம்மதியா சாப்பிடுங்க, 4 பேர் சேர்ந்து நிம்மதியா உன ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா பார்க்க பிரியாணி கொஞ்சம் சலசலப்பா இருக்குல்ல, இன்னொன்று சூடு புகையே வரல, மேலே நல்ல புகை வந்தால் தானே பிரியாணி நல்லா இருக்கும். ஆவி நீ இருக்க பாரு ஆவி இல்லைடா, நல்லா இருக்கும்டா. அப்போ தான் பிரியாணிலாம் சூடாகவே இருக்கிற மாதிரி தெரில இல்லையா? ஏன்னா கிண்ணம்னா கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சுருக்கானுங்க. எல்லாம் பிரியாணியை ஒரு 2500 ஒரு தீபாவளி ட்ரெஸ் வாங்குற மாதிரி வச்சுருக்கானுங்க பாரு. இல்லை ரோனா, அது 4-5 பேர் சாப்பிட்றதுனால கரெக்டு. எல்லாமே 2000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு வாழ்க்கையில். தர்பாருக்கு போங்க, சாப்பிடுங்க.